Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 702 பார்ட் 2. ஓபன் பண்ணா நான் மரி ஜாய்ஸ்ல இனிமேட்டு செலஸ்டியல் டிராகனாலாம் இருக்க மாட்டேன், நார்மல் மக்களோட மக்களா சந்தோஷமா நிம்மதியா வாழ போறேன்னு வந்த மனுஷனே விரட்டுன்னு விரட்டினதுல அந்த ஆளு மறுபடியும் மரி ஜாய்ஸுக்கு போனை போட்டு நான் அங்கேயே வந்துடுறேன் யா சாமி, என்னால இங்க இனிமேட்டெல்லாம் வாழ முடியாது, என்ன திருப்பி அங்கேயே கூட்டு போயிருங்க, இதே மாதிரி நாங்க இங்கே இருந்தோம்னா கண்டிப்பா எங்க ஃபேமிலியில எல்லாத்தையுமே கொன்றுவானுங்க அந்த காட்டாம்பாயிலுங்க அப்படின்னு கெஞ்சி கெதறி அழுன்னு அழுவான். ஆனா கடைசியில என்ன தெரியுமா அவனுங்க சொன்னானுங்க, கண்ணா அது நீ எடுத்த உன்னோட முடிவு, இனிமேட்டெல்லாம் அதை மாத்த முடியாது, இனிமேலெல்லாம் நீ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான், சோ தேவையில்லாம போன் அடிச்சு எங்க டைமை வேஸ்ட் பண்ணாத மேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவரு கெஞ்சின்னு எஞ்சுவாரு போலாங் அப்படின்னு போன் வச்சுட்டு போயிருவானுங்க. இதெல்லாம் லைவா கேட்ட டோஃப்ளமிங்கோக்கு செம காண்டாவும். அதுக்கப்புறம் என்ன பண்றது, இவங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்ல, அதனால பொறிப்பயிலுக திருட ஆரம்பிச்சிட்டானுங்க. உடனே ரவுண்டு கட்டி மண்டையா அடிப்பானுங்க, சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம. மொதல் டைம் வாழ்க்கையில வலினா என்னங்கறத அப்பந்தான் உணர்றானுங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட டேடி, டே கேடி, இதெல்லாம் தேவையாடா, வாழ்க்கையில அடிய மட்டும் வாங்கல பசியையும் இப்பதான்டா உணர்றேன் அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கையில கிடைக்கிற ஃபுட் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுப்பானுங்க. பாவம் அவ்வளவு ஹைஜீனா சாப்பிட்டு வளர்ந்தவளுக்கு திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் சாப்பாடை கொடுத்த உடனே அந்த இடமும் சாப்பாடும் ஒத்துக்காம அங்கேயே டோஃப்ளமிங்கோட அம்மா செத்து போயிட்டாங்க. அவ்வளவுதான் டோஃப்ளமிங்கோக்கு செம காண்டாயி எங்க அம்மா உன்னால செத்துட்டாங்கன்னு கட்டுப்புல கத்துவான். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் ரவுண்டு கட்டி 3 பேத்தையுமே புடிச்சிட்டானுங்க. அவரு கெஞ்சி கெதறி அழுவாரு, என் பசங்களை விட்டுருங்க, என்ன வேணாலும் பண்ணிங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் தெரியாது அப்படி இப்படின்னு. ஆனா அப்படி சொன்னா மட்டும் விடுவானுங்களா, எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல செலஸ்டியல் டிராகன்ஸால பாதிக்கப்பட்டவனுங்க, நாங்க பட்ட வலியையும் வேதனையும் நீங்க அனுபவிக்கணும்டான்னு சொல்லி எல்லாருமே ரவுண்டு கட்டுவாங்க. அந்த டைமுக்கும் போது நம்ம டோஃப்ளமிங்கோ அவங்க அப்பாவோட மூஞ்ச பாப்பான், மனுஷன் கதறி அழுதுட்டு இருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு டே முட்டாளு நீ பண்ணிருக்க வேலையை பாத்தியா, இப்ப அதனால என்ன ஆச்சு பாத்தியான்னு பச்சையா திட்டிருப்பான். அதுக்கப்புறம் தான் இவங்க 3 பேர்த்தையுமே தொங்க விட்டு ஒரு வழி பண்ணிருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா நம்மளா டோஃப்ளமிங்கோட தம்பி கோரோசோனை குத்துனால அங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணா போல மக்வைஸும் ஜியோலாவும் அலேக்கா தூக்கிட்டு வந்துட்டாங்க. பேபி ஃபை பார்த்துட்டு கன்ஃபார்மா இவனை டார்ச்சர் பண்ணியே ஒரு வழி பண்ண போறாங்க. ஆனா அவன் பாவமாச்சேன்னு அவன் மட்டும்தான் அவனுக்காண்டி ஃபீல் பண்ணுவான். அந்த டைம் பார்த்தா லாக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா டோஃப்ளமிங்கோ உட்கார்ந்துட்டு இருப்பான், அவன் பக்கத்திலேயே அந்த கோரோசோனும் எந்த ஒரு சம்பவமே நடக்காத மாதிரியே உட்கார்ந்துட்டு இருப்பான். இவனைத்தான் நம்ம குத்தி கொன்னுட்டமே, அப்புறம் எப்படி இந்த மூதேவி உயிரோட வந்தான்? அது மட்டும் இல்லாம பஃபலோ மடைய வாயை மூடிட்டு இருக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். ஆனா அவனே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். டோஃப்ளமிங்கோ கிட்ட இவனை பத்தி அவனே சொல்லியிருப்பானே. இப்ப லாவுக்கு மண்டே பிச்சுக்கிற அளவுக்கு என்ன ஒரு குழப்பம்னா, லா குத்துன கத்தி பின்னாடி சொருகி முன்னாடி வந்துருத்து, அப்புறம் எப்படி இவன் எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான்? அப்படி ஒரு குத்துனதுக்கு கண்டிப்பா இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி எல்லாம் உட்காரவே முடியாது. என்ன சம்பவம்னு ஒன்னும் புரியலையேன்னு மண்டைய பிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்பதான் டோஃப்ளமிங்கோ ஒரு மேட்டர் சொல்லுவான், நம்ம லாவை டோஃப்ளமிங்கோட ஃபேமிலிக்குள்ள அபிஷியலா சேர்த்தலான்னு முடிவு பண்ணிட்டானாமா. இதை கேட்ட உடனே அம்பிட்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. அட மேட்டர் என்னன்னா, ட்ரெஃபல்கர்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்து இங்க வந்திருக்கான். அவன் கண்ணுலயே அந்த வெறியும் கோவமும் நல்லாவே தெரியுது. அண்ட் அவன் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான்னு புரியுது. சோ அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குது, அதுவே போதுங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா லாக்கு பயங்கரமான குழப்பம், நம்ம பண்ண விஷயத்த கோரோசோன் அவன்கிட்ட சொல்லிட்டானா இல்ல சொல்லலையா, அவன் நினைச்சிருந்தானா எழுதியாச்சும் சொல்லியிருக்கலாம், அப்படியும் சொல்லாம விட்டானாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ ஜியோலா உன் ஃபியூச்சரை பார்த்துதான் அவர் உன்னை சேர்த்திட்டாருன்னு சொல்லுவாளா. உடனே கையை தட்டி விட்டுட்டு மூலகட்ட முண்டோம், நானே இப்போ அப்போன்னு எழுத்துட்டு இருக்கேன், இன்னொரு 3 வருஷத்துல மண்டைய போட்டுருவேன், என் ஃபியூச்சர்ல என்ன வெங்காயத்தை பார்க்க போறீங்கம்மா. ஆனா டோஃப்ளமிங்கோ நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, லக்குன்னு ஒன்னு இருக்குது, அது உனக்கு அடிச்சதுன்னா கண்டிப்பா நீ சாக மாட்டேங்கிற மாதிரி சொல்லுவான். அதாவது பிளாக் மார்க்கெட்ல இவங்க டீமே பயங்கர ஸ்பெஷலைஸ்டான ஆளுங்க, டெவில் ஃப்ரூட் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில பல ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹியூமன் நாலேஜுக்கு அப்பாற்பட்ட சக்திகளை கொண்டது. அதுல கண்டிப்பா உன்னோட டிசீஸை கியூர் பண்ற டெவில் ஃப்ரூட்டுமே இருக்கும். இன்கேஸ் உனக்கு லக் இருந்தா அந்த டெவில் ஃப்ரூட்டால உன்னோட உயிர் 3 வருஷத்துல காப்பாற்றப்படவும் வாய்ப்பு இருக்குதுமா. சோ அதனால 10 வருஷத்துக்கு இன்னையில இருந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறானாமா. எதுக்குன்னா இவனோட ரைட் ஹேண்ட் மேனா அவன் இருக்கணுங்கிறக்காக. இதை கேட்டவன கோரோசோன் சிரிப்பான். அந்த டைம் டப்புனு வயிற்ற பிடிப்பான், பார்த்தா வயிற்றுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். உடனே பேபி ஃபை பஃபலோ லான்னு எல்லாரும் ஷாக் ஆவாங்க. அவன் யாரு என்னன்னு சொல்ல போறான்னு. கடைசியில பார்த்தா எனிமி தான் வந்து நீ குத்திட்டாங்கிற மாதிரி சொல்லிடுவான். அவன் எங்க என்னன்னு எட்டான அவனை போட்டு தள்ளிட்டேன்னு வேற சொல்லுவான். சரி ரைட்னு டோஃப்ளமிங்கோவும் உடம்ப பார்த்து கண்ணிடுவான். ட்ரெஃபல்கர் லாவால நம்பவே முடியல, ஏன்னா இவனை காப்பாத்துறதுக்காக அவன் கவர் பண்ணிட்டான். ஆனா ஏன் பண்ணா எதுக்கு பண்ணான்னு தான் ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் எப்பவுமே எல்லாரும் ஒன்னா இருந்து தான் பிளான் பண்ணுவாங்க. அதாவது இதுக்கப்புறம் தான் இவங்க கிராண்ட் லைனுக்கே போறாங்க. எதுக்குன்னா பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக. அதுக்காக ஏகப்பட்ட கொள்ளைகள், ஏகப்பட்ட சண்டைகள். அதுல மெயினா காமெடி பண்றது அந்த கோரோசோன் பையன் தான். ஆவுனா கவுந்தடிச்சு கீழே வந்துருவான். லாவுமே கூட இருந்து அவங்களுக்காண்டி
முன்னாடி பயங்கரமா சண்டை போடுவான். ஆனா சின்ன பையன்ல சிம்பிளா அடிச்சிருவானுங்க. பட் டோஃப்ளமிங்கோ விட மாட்டான். ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு ஒண்ணுனா அவன் நெருப்பா வந்து நிப்பான். அதுக்கப்புறம் ட்ரெஃபால்கர் லாக்கு ரெகுலரா ட்ரைனிங் நடக்கும். அவனுக்காண்டி நிறைய விஷயங்கள்லாம் கத்து கொடுப்பாங்க. பயலும் அடுத்தடுத்துன்னு ஒன்னொன்னா கத்துக்கிட்டே தான் இருப்பான். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா கேர் பண்ணி தான் பாத்துக்குவாங்க. இப்படியே 2 வருஷம் போகுது. நல்லாலாம் எல்லாத்துக்கூடயும் செட் ஆயிட்டான். ஆனா என்ன, அவனோட டிசீஸை இன்னும் சரி பண்ணல. முக்கால்வாசி பாடி வெள்ளையா மாறிடுச்சு. பேபி எல்லாம் வா ஜாலியா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டா, எப்படியே நான் சாகத்தான் போறேன், ஃபன் பண்ணி மட்டும் என்ன பண்ண போறேங்கிற மாதிரி கேட்பான். அவன் பாடியில இருக்க வெள்ளையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் 1 வருஷம்லாம் அவன் தாங்குவானா இல்லையானே தெரியல. மேபி அவன் கால்குலேட் பண்ணதை விட சீக்கிரமாவே சாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காமா. அந்த டைம் நம்ம பஃபலோ லா கிட்ட உன்னோட உண்மையான பேர் என்னன்னு சொல்லு, இல்லைன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ கோரோசோனை கத்திய வச்சு குத்துனில்ல, அந்த மேட்டரை நான் டோஃப்ளமிங்கோ கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டுவான். பேபி ஃபையும் கூட சேர்ந்துகிட்டதுனால சரி கன்றாவி சொல்லி தொலைவோன்னு ட்ரெஃபால்கர் டி வாட்டர்லான்னு அவனோட முழு பேரை சொல்லிடுவான். இதை யாருகிட்டயுமே அவன் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஏன்னா அதுல வாட்டருங்கிறது நெஜா நேமாமா, டிங்கிறது சீக்ரெட் நேமாமா, அதுக்கப்புறம் ட்ரெஃபால்கருங்கிறது வாழையடி வாழையா வர பேருங்கிற மாதிரி சொல்லுவானா. இதுல பில்டப் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. இதையா சொல்ல மாட்டேன்னு இவ்வளவு நாளா சீன் போட்டுட்டு இருந்தேன்னு அவன் பயங்கரமா காண்டாயிருவான். பின்ன டெய்லி வந்து சொல்லுன்னு நோண்டிட்டு இப்ப கேட்டுட்டு சொன்ன உடனே மொக்க பண்ணா கட்டுப்பாகமா இல்லையா. எப்படி நம்ம பையன் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கோரோசோன் சட்டையோட பிடிச்ச அலேக்கா அவனை தூக்கிட்டு போயிருவான். விர்றான்னு கத்தி பார்ப்பான். ஆனா வேலைக்கே ஆகல. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு பதறுவாங்க. ஏன்னா கோரோசோன் இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் காண்டாயி பார்த்ததே இல்லை. அவ்வளவு கொடூரமா இருக்கான். ஆனா ஒண்ணு, ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்படி இழுத்துட்டு போனவன் ஒரு மூத்திர சந்துக்குள்ள தூக்கி போடுவானா. லா கடுப்பாயி கொய்யால இப்ப என்ன என் கூட சண்டை போடணுமா, எதுக்காக நீ கூப்பிட்டு வந்த, உண்மையை சொல்லு அப்படின்னு நோண்டி கேட்கும்போது அந்த கோரோசோனுங்கிறவன் நீ இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்பான். லாவால நம்பவே முடியல. சுத்தி பார்த்து எவன்டா பேசிட்டு இருக்குது இப்படின்னு நம்மளை தவிர யாரும் இங்க இருக்காங்கன்னு அவன் தேட ஆரம்பிச்சிருவான். கடைசியில அந்த கோரோசோன் பையன் தான் பேசிட்டு இருக்கான். அவன் சொல்லிடுவான், உன்னோட சீக்ரெட் நேம் நிஜமாவே அந்த டீனா, நீ இங்க இருந்து உடனே வெளியே போயே ஆகணும், மெயினா டோஃபி கூட இருக்கவே கூடாதும்பான். அவன் வாயை பழுதுட்டு பார்ப்பான். வந்ததுல இருந்தே பேசாதவன் இப்ப திடீர்னு பேசிட்டு இருக்கானேன்னு. அது மட்டும் இல்லாம அவனை பார்த்து டே லா, இனிமேட்டு நீ இங்க இருக்க கூடாது, அது உனக்கு தான் ஆபத்துமானா. இவ்வளவு நேரம் அவன் திரும்பி நின்று பேசினதுனால அவனால நம்ப முடியல. ஆனா இப்ப டைரக்டா அவன் மூஞ்ச பார்த்து பேசின உடனே பையன் அப்படியே ஸ்டன் ஆகி ஷாக் ஆகி பேன்னு முழிப்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.